பெண்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி குறைவுகள், சந்தோஷ குறைவுகள், திருமண வாழ்க்கையில் ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறதுன்னு என பார்க்கின்ற பொழுது, பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மிக மிக ஒரு முக்கிய கிரகம். செவ்வாய் பலமாக இருந்துட்டால் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும், செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது சேர்க்கை பெற்று இருந்தாலும், அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி சேர்க்கை பெற்று இருந்தாலும், செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலத்தில் இருந்தாலும் அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியற்றதாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் நான் சொன்ன மாதிரி வக்கரகதியில் இருந்தாலும், உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்றாலும், செவ்வாய் கூட சனி இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நாட்டம் என்பது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுக்கு மன வாழ்க்கையே சில நேரங்களில் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க நிறைய இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்றால் செவ்வாய் கூட போய் உங்களுக்கு சனி சேர்க்கை பெறுவதும் கேது சேர்க்கை பெறுவதும் கெடுதின்னு சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 2 7ஆம் அதிபதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ, மெயினாக 2ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ, 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலோ அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் நிறைய இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது ஜென்ரலாக. அதுபோல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு பலகீனமாக இருந்து பாவகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது, கேது சனி சேர்க்கை ரொம்ப ரொம்ப கெடுதி. ராகு சேர்க்கை கூட கொஞ்சம் சுமார் தான். ராகு சேர்க்கை பெற்றால் தன்னுடைய முன்கோபத்தால் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், நிறைய நிம்மதி குறைவுகள் எல்லாம் கூட ஏற்படுது. அடுத்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2 7க்கு அதிபதிகள் கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மாதிரி பாவகிரக கேதுவோட நட்சத்திரம் பெற்றிருக்கிறது, சனி நட்சத்திரம் போய் இருக்கிறது போன்ற நிலையில் இருந்து, அந்த மாதிரி கிரகங்கள் 2 7 இருக்கக்கூடிய பாவகிரகங்களுடைய தசாபுத்தி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நடைபெற்றால், திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்னால் ஒரு பெண்ணுக்கு ஒரு 25 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் கேது நட்சத்திரம் போய் அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும், அடுத்து பார்த்தீங்கன்னா 2 7 பாவகிரகம் இருந்து தசாபுத்தி நடைபெற்றாலும், செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும், செவ்வாய் பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை என்பது அவ்வளோ நல்ல சிறப்பாக இருப்பதில்லை, மகிழ்ச்சியற்றதாக இருக்கிறது. நன்றி.